வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. புதன்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சுபமுகூர்த்த தினம் மேல்நோக்கு நாள். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:06. கரணம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:14 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:18 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் சித்த யோகம். சந்திராசிரமம் கேட்டை. மருத்துவ குறிப்பு: காலை வெறும் வயிற்றில் வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் மெலிவுகள் பெறும். 12 ராசிகளுக்கும் உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் செய்யுங்க. மேலும் இந்த வீடியோ பதிவின் இறுதியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். வருங்காலம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வீர்கள். கடன் சுமையால் சில தடைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி பொறுமை தேவை. பரணி நல்லது நடக்கும். கிருத்திகை மனக்கசப்புகள் ஏற்படலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம். சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் காண்பீர்கள். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யோசித்து செயல்படுத்தி வந்தால் லாபம் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்புகள் கிடைக்கும். ரோகிணி வருமானம் அதிகமாகும். மிருகசிரிஷம் அலைச்சல்களால் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் மேன்மைகள் ஏற்படும். நல்ல செயல்களை நடத்தி வைப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள். வாகனங்கள் வாங்குவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் மேன்மை கிடைக்கும். திருவாதிரை நல்லது நடக்கும். புனர்பூசம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, மன வலிமையுடன் செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் காண்பீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வளர்ச்சிகள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் வெற்றிகள் கிடைக்கும். பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும். ஆயில்யம் நல்ல எண்ணங்கள் உருவாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி.
ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். தேகநலன் சீராகும். மனக்கவலைகள் தீர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ திசை தெற்கு. அதிர்ஷ எண் 2. அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம். மகம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரம் வளர்ச்சியான நாள். உத்திரம் சந்தோஷம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, உள்ளத்தில் தோன்றும் நல்ல சிந்தனைகளால் சந்தோஷம் அதிகமாகும். விலையுயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றமான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அதிர்ஷ திசை வடக்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் சந்தோஷம் அதிகமாகும். ஹஸ்தம் இன்பமான நாள். சித்திரை வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் நல்ல நிலை ஏற்படும். வணிகம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பேச்சுக்களை பேசும்போது யோசித்து பேசுவது நல்லது. பிராணிகளின் மூலம் வருமானம் அதிகமாகும். அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 2. அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம். சித்திரை முன்னேற்றமான நாள். சுவாதி பொருள் வரவுகள் அதிகமாகும். விசாகம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற பணக்கசப்புகள் ஏற்படலாம். வருங்காலம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகும். அதிர்ஷ திசை தென்மேற்கு. அதிர்ஷ எண் 3. அதிர்ஷ நிறம் பிங்க் நிறம். விசாகம் பொறுமை தேவை. அனுஷம் நிதானம் வேண்டும். கேட்டை நல்ல எண்ணங்கள் உருவாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும். வேலை செய்யும் இடங்களில் மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நினைத்த காரியம் நிறைவேற சில தடைகள் ஏற்படலாம். அதிர்ஷ திசை தென்மேற்கு. அதிர்ஷ எண் 2. அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம். மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும். பூராடம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். உத்ராடம் தடைகள் ஏற்படலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நாளாக அமைகிறது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். உள்ளத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை அதிகமாகும். அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 5. அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். உத்ராடம் ஒத்துழைப்பான நாள். திருவோணம் நிம்மதி கிடைக்கும். அவிட்டம் புகழ் ஏற்படும்.
நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம், சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் சில தடைகள் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. பேச்சுக்களை பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் மனக்கசப்புகள் ஏற்படாமல் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ஆவிட்டம் பயணங்கள் அதிகமாகும். சதயம் பொறுமை தேவை. பூரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் ஏற்படலாம். பொருள் வரவுகளில் சில தடைகள் ஏற்படும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி சிந்தனைகள் அதிகமாகும். உத்திரட்டாதி வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். ரேவதி நெருக்கம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.